இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் முடிவில் இந்திய அணி 96 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. லீட்ஸ் நகரில் நடைபெறும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 471 ரன்கள் எடுத்தது. ஒலி போப், ஹாரி ப்ரூக் அதிரடியால் இங்கிலாந்து அணியும் 465 ரன்கள் சேர்த்தது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன்கள் எடுத்துள்ளது. ராகுல் 47 ரன்களுடன் களத்தில் உள்ளார். தரம் குறித்த பரிசோதனையில் தோல்வியடைந்த 186 மருந்துகளை தரமற்றவையாக அறிவித்துள்ள மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அந்த மருந்துகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த அமைப்பு நாடு முழுவதும் உற்பத்தியாகும் மருந்து மாதிரிகளை பரிசோதனை செய்தது. இவற்றில் காய்ச்சல், சளி, இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற நோய்களுக்கான உட்பட 186 மருந்துகள் தர நிர்ணய அளவுகோல்களை பூர்த்தி செய்யவில்லை என்பது கண்டறியப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த நபரை உறவினர்களே பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பாதரை மாரியம்மன் கோயில் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி கண்ணம்மாள். இவரது வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த சங்கர் என்பவர் மூதாட்டியை கழுத்தை நெரித்துக் கொன்று நகைகளை பறித்துள்ளார். அப்போது அங்கு வந்த மூதாட்டியின் உறவினர்கள் சங்கரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 3/4 பவுன் மதிப்பிலான தோடு மற்றும் மோதிரத்தை பறிமுதல் செய்தனர். கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்துள்ளது. தமிழக எல்லையான பெலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 20,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 14,000 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி பூண்டு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் 1 கிலோ பூண்டு 600 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் விலைச்சரிவு ஏற்பட தொடங்கியது. தற்போது மேட்டுப்பாளையம் ஏல மண்டியில் நடந்த ஏலத்தில் 1 கிலோ பூண்டு 50 முதல் 85 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போனது. குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகரித்து வரும் பூண்டு உற்பத்தியால் நீலகிரியில் இருந்து வடமாநிலங்களுக்கு பூண்டு செல்வதில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக விலை குறைந்திருப்பதாக கூறுகின்றனர். சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் சுமார் 488 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனைக்கான பணியை வரும் செப்டம்பரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சுமார் 6.5 ஏக்கர் பரப்பளவில் 7 தளங்களுடன் 750 படுக்கை வசதிகளுடன் குழந்தைகளுக்கான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படுகிறது. கட்டுமான பணி மற்றும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களுக்காக 487 கோடியே 66 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பணியில் சேரும் ஆசிரியர்களிடம் அசல் சான்றுகளை கட்டாயப்படுத்தி வாங்கி வைக்கக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் வேலையில் இருந்து திடீரென விலகுவதை தடுக்கும் வகையில் அவர்களது அசல் சான்றிதழ்களை தனியார் பள்ளி நிர்வாகங்கள் வாங்கி வைத்துக் கொள்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உலக புகழ்பெற்ற ஆனி திருமஞ்சன தரிசன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் முன்பு எழுந்தருள சிவகைலாஸ் தீட்சிதர் கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஜூலை 1ஆம் தேதி தேரோட்டமும், ஜூலை 2ஆம் தேதி ஆனி திருமஞ்சன தரிசனமும் நடைபெறவுள்ளன. ஓசூரில் மேம்பாலத்தின் இணைப்பு விலகியுள்ள நிலையில் கட்டமைப்புக்கு எந்த சேதாரமும் இல்லை என நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் இணைப்பு விலகியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேதமடைந்த பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் மண்டல மேலாளர் வீரேந்திர சாம்பியார் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலத்தின் பேரிங்குகள் மட்டும்தான் மாற்றப்பட வேண்டும் என கூறினார். Stress has happened in the bearing only, so there is a failure of bearing. So that may happen due to because now we are having so many multi-axle vehicles, that may happen due to sudden brakes or sudden impact on this.
So we have noticed it, and now what we can say that there is no damage to the structure. So only point is that we have to replace the bearings. நாமக்கல் மண்டலத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு முட்டை விலை உயர்ந்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.40 இருந்து 5 காசுகள் உயர்ந்து ₹5.45 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பால் தேவை உயர்ந்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்ட விவகாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லத்தில் அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே 5 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் கோவில்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற 70 வயது முதியவரும் உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் ஆவின் மேம்பாலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த நிலக்கரி ஏற்றி வந்த லாரி சாலையோரம் இருந்த உணவகம் மற்றும் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மேலும் உணவகம் மற்றும் ஏடிஎம் மையம் முற்றிலும் சேதமடைந்தன. இப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் சாலை விரிவாக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். விடிய விடிய தேடிய தீயணைப்புத் துறையினர் மேலக்காவிரி மற்றும் பாலக்கரை பகுதிகளில் 2 உடல்களையும் மீட்டனர். உடல்கள் உடற்கூறாய்வுக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சென்னையில் தங்கம் விலை சிறிது இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹5 விலை குறைந்து ₹9,230க்கும், ஒரு சவரன் ₹40 விலை இறங்கி ₹73,840க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் ₹120க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் ₹74,560க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 21,000 கனஅடியிலிருந்து 18,068 கனஅடியாக குறைந்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. பாசனத்திற்காக 18,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 114 அடியாக உள்ளது. கபினி நீர்த்தேக்கம் முற்றிலும் பாதுகாப்பானதாக இருப்பதாக பராமரிப்பு பணியை மேற்கொண்டு வரும் காவிரி நீராவரி நிகம் லிமிடெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அணையில் சேதம் ஏற்பட்டு நீர் பீச்சி அடிப்பதாக சில ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மையில்லை என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. லேசான கசிவு மட்டுமே இருந்ததாகவும் அதுவும் தற்போது சரி செய்யப்பட்டு விட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முந்தைய வீடியோவை வெளியிட்டு சிலர் வதந்திகளை பரப்பி வருவதாகவும் CNN நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உணவகத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் வாடிக்கையாளர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது. அப்போது ராமன் நகர் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. பலத்த காற்று காரணமாக பட்லாங்காடு நெடுஞ்சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. இதனால் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் மரத்தை அகற்றினர். பலத்த காற்றுடன் மழை பெய்வதால் சுற்றுலா பயணிகள் கவனத்துடன் வாகனங்களில் பயணிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் உரியம்பட்டி கிராம மக்கள் குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வழங்க உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆண்டிப்பட்டி ஆட்டுச்சந்தையில் எதிர்பார்த்த அளவு ஆடுகள் விற்பனையாகாததால் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்த விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டை பகுதியில் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுகிறது. முகூர்த்த நாட்கள் ஏதும் இல்லாததால் வெளியூர் வியாபாரிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. வழக்கமாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகும் நிலையில் மிகவும் மந்தமாகவே ஆடுகள் விற்பனையாயின. கர்நாடக மாநிலத்தில் மாம்பழ விலைச்சரிவால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்ள முடிவெடுத்துள்ளன. கர்நாடகாவில் இந்த ஆண்டும் 10.5 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மாம்பழ விலை 4 மடங்கு சரிந்திருப்பதால் மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து 2.5 லட்சம் மாம்பழங்களுக்கு கிலோவுக்கு 4 ரூபாய் இழப்பீடு அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதில் தலா 2 ரூபாயை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்கின்றன. ஒடிஷா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 50 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒடிஷாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சாந்தில் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஸ்வர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பாலச்சூர் மாவட்டத்தில் உள்ள 50 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. சுமார் 50,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவரை காணவில்லை. சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை 10 நாட்களில் 13% அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் காரணமாக சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை 5 மாதங்களில் இல்லாத அளவிற்கு ஏற்றம் கண்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவும் சூழலில் கூடுதலாக அமெரிக்காவும் ஈரானின் அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றங்கள் நிலவும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து ஒரு பீப்பாய் சுமார் $78 வர்த்தகமாகி வருகிறது. ஜெமினி, VO3 போன்ற தனது AI மாடல்களுக்கு பயிற்சி அளிக்க கோடிக்கணக்கான யூடியூப் காணொலிகளை கூகுள் நிறுவனம் பயன்படுத்துகிறது. யூடியூப் தளம் கூகுளுக்கு சொந்தமானது. யூடியூப் உள்ளடக்கங்களை கூகுள் நிறுவனம் வேறு வழிகளில் பயன்படுத்துவதை உள்ளடக்க படைப்பாளிகள் தடுக்க முடியாது. ஆனால் தங்கள் உள்ளடக்கம் AI மாடல்களை பயிற்றுவிக்க பயன்படுத்தப்படுவது குறித்து படைப்பாளிகள் கவலை தெரிவித்துள்ளனர். AI மாடல்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு போட்டியாகவோ மாற்றாகவோ வரக்கூடும் என்பதே அவர்களின் கவலை. செய்தித்தாள்களில் உணவுப் பொருட்களை வைத்துக் கொடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் பல கடைகள் அதை முறையாக பின்பற்றுவதில்லை என்று நுகர்வோர் கூறுகின்றனர். குறிப்பாக தேநீர் கடைகளில் வடை, பஜ்ஜி, பிஸ்கெட் போன்ற தின்பண்டங்கள் செய்தித்தாள்களில் வைத்துதான் கொடுக்கப்படுகின்றன. செய்தித்தாள்களில் பயன்படுத்தப்படும் அச்சுமை நச்சுத்தன்மை வாய்ந்த பென்சீன், கோபால்ட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களை உள்ளடக்கியது. எனவே செய்தித்தாள்களில் வைத்துக் கொடுக்கப்படும் உணவை சாப்பிடுவதால் அஜீரணம் தொடங்கி ஹார்மோன் சமநிலை பாதிப்பு, புற்றுநோய் வரை ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் 30 ரூபாய்க்கு 1 கிலோ செய்தித்தாள்களை வாங்கினால் 15 நாள்கள் வரை உணவு வைத்துக் கொடுக்க பயன்படுத்த முடியும். செய்தித்தாளுக்கான மாற்று வழிகளை பின்பற்றினால் உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று கடைக்காரர்கள் கூறுகின்றனர். ஆனால் வாழை இலை, பட்டர் பேப்பர் போன்றவற்றில் உணவுப் பொருட்களை வைத்துக் கொடுக்கும் கடைகளில் விலையேற்றம் எதுவும் இல்லை என்பதை நுகர்வோர் சுட்டிக்காட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பழுகலில் பராமரிப்பின்றி காட்சியளிக்கும் நூலகத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பழுகல் பகுதியில் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை கட்டுப்பாட்டில் நூலகம் இயங்கி வருகிறது. இங்கு 7000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. பழமையான கட்டடம் என்பதால் நூலகத்திற்குள் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் குடியிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் அச்சத்தால் நூலக ஊழியர்கள் நூலகத்திற்கு வெளியே இருக்கையில் அமரும் அவலமும் நிலவுகிறது. பழைய காலத்தில் உள்ள நூலகம் இதில் இப்போ தங்கி இருக்கிறது பாம்பும் எலியும் பள்ளியும் இதுதான் இதுக்குள்ளே நிறைஞ்சு கிடக்கு. ஏன்னா மக்கள் அதிக படிக்கிறதுக்கு வசதி கொடுக்க வேண்டியது நூலகங்கள் தான். நூலகங்கள் மூலமாக தான் மக்களுக்கு படிப்பறிவு எல்லாருக்கும் புக்குகளை வாங்கி புதுசாக புக்கு வாங்கி படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத கிராம பகுதி.
இதுகுறித்து மாவட்ட அரசு பொது நூலகத்துறை அதிகாரி மேரியிடம் கேட்டபோது நூலகத்தை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திருவாரூர் மற்றும் கீழ்வேளூர் இடையே பொறியியல் பணி நடைபெறுவதால் திருச்சி காரைக்கால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி காரைக்கால் டெமு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையில் திருச்சி ஜங்ஷனிலிருந்து காலை 8:35 மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. அதேபோல் மறுமார்க்கத்தில் இன்றும் வரும் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையும் திருவாரூரிலிருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்பட்டு திருச்சி சென்றடைய உள்ளது.